வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விவைவி தமிழ் சேனல். இப்போ வரைக்கும் விவைவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ரொம்ப யம்மியான அம்மா ஸ்டைல் சிக்கன் பிரியாணி குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம் வாங்க. நாங்கள் 1 kg ரைஸ்க்கு 1 kg சிக்கன் எடுத்திருக்கோம். இதுக்கு 2 மீடியம் சைஸ் ஆனியன் அண்ட் 2 டொமேட்டோவை தனித்தனியாக மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் அம்மாவோட சீக்ரெட் ரெசிபி டிப். நெக்ஸ்ட் 2 ஆனியன் சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட 5 பச்சை மிளகா, பிரியாணி ஸ்பைசஸ், கொத்தமல்லி, புதினா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் இதுக்காக 5 லிட்டர் குக்கர் எடுத்திருக்கோம். ஃபஸ்ட் ஆயில் அண்ட் கீ ஈக்குவல் போர்ஷனில் சேர்த்து இதில் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி அடுப்பு ஆன் பண்ணும் மறந்துடாதீங்க. ஆனியன் பச்சை மிளகா சேர்த்து கோல்டன் ப்ரௌன் ஆனதும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ராஸ்மல் போனதும் நம்ம சீக்ரெட் ரெசிபியான ஆனியன் பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கணும். அப்புறம் 2 டொமேட்டோ பியூரி அண்ட் கொத்தமல்லி புதினாலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பிரியாணி மசாலா 5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் இங்கே சக்தி பிரியாணி மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பைசியாக வேணும்னா கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா பிரியாணி மசாலா மட்டுமே போதும். 100 கிராம் கர்ட் ஆட் பண்ணிவிட்டு சிக்கனை உள்ளே போட்டுடலாம். தேவையான அளவு சால்ட் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிக்கனும் மசாலாவையும் வேக விடுங்க. ஹோம் ஸ்டைல் பிரியாணிங்கிறதுனால நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் புழுங்கல் அரிசியை தான் எடுத்திருக்கோம். ஊற வச்சு ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு 1.5 போர்ஷன் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு சால்ட் அண்ட் ஸ்பைசஸை செக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவில் தெரிகிற மாதிரி ரைஸ் கொஞ்சம் வெந்து குக்கரில் ரைஸும் வாட்டரும் ஈக்குவல் போர்ஷன் ஆன அப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு விசில் போட்டுருங்க. ஒரே ஒரு விசில் வந்ததும் குக்கர் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கர் விசில் ஆறுற வரைக்கும் 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சுவையான அம்மா ஸ்டைல் சிக்கன் பிரியாணி ரெடி. நாங்கள் இன்றைக்கி பிரியாணியும் சில்லி சிக்கனும் ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் இந்த யம்மியான ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை பாய்.